அந்த பக்கம் டிவிகே சார்புல வந்து ஆதரவு குடுத்த விசிக தலைவர் திருமாவளவன், அவரே திருச்சி கிழக்குல போட்டியிடணும்னு ஆசைப்படுறதாவும், அதேபோல அவரு அமைச்சரா கொண்டு வரதுக்கான முயற்சிகளும் பல செய்திகள் அதுவும் போயிருக்கு. ஒருவேள அப்படி நடந்தாலும் திரு ஸ்டாலின் வெர்சஸ் திருமான்னு கூட வந்தாலும் அதுவும் நல்லா இருக்காது. அந்த அரசியலும். ஆமா. அதாவது காட்டுமன்னார் கோயில்ல அந்த ஜோதிமணிக்கு முன்னாடி இவர் தான் நிக்கிற மாரி ஆமா, இருந்துச்சு. ஆமா. அப்போ ஒரு 2 விமர்சனம் கிளம்புச்சு ஊடகங்கள்ல. 2 இடத்துல நிக்கிறாரு. அப்ப ஒரு இடத்துல எலக்ஷன் நின்னுட்டு இது ஆயிட்டு போச்சுன்னா, விஜய் எப்படி 2 இடத்துல நின்னுகிட்டு இருக்காரு? ம். அவர் தோத்துட்டாருன்னா, திரும்ப எலக்ஷன் வரும். அப்ப அரசுக்கு செலவாகுமே அப்படின்னு கேட்கறது, அது அப்படியே இந்த பக்கம் வந்துச்சு. இவரு தான் அங்க எம்பியா இருக்கார்ல. இப்ப இங்க நின்னு திரும்ப எலக்ஷன் வந்துச்சுன்னா, அப்படின்னு ஒரு பார்வை. ஒரு கட்சி தலைவருக்கு ஆசை பாருங்க. ம், ம். ஆளூர் இல்ல அவரு ஷானவாசுக்கு ஏதோ குடுக்கல. தொங்கு சட்டசபையெல்லாம் ஆமா, வரும்னு ஆளூர் நினைச்சிருக்காரு. ஷானவாசுக்கு வரல, குடுக்கல. இவங்களுக்கு குடுக்கல. இப்படி வந்து உள்கட்சிக்குள்ள அவங்களுக்கு நெறைய வந்த உடனே, ம், அவரு அத பின் வாங்கிட்டாரு. ம், பேக் அடிச்சது யாருன்னு கேட்டா, இந்த 2026 தேர்தல்ல ம், நான் தான் நிக்க போறேன்னு சொல்லிட்டு பேக் அடிச்சுட்டு ஜோதிமணிய நிப்பாட்டினாரு அவரு. ம், ம், ஆனா, அவர் நின்னதுக்கு அப்புறம் ஏற்கனவே அதே தொகுதியில 300 ஓட்டுல என்னவோ தான் திரும்ப ஜெயிச்சிருக்காரு. அந்த தொகுதியில பெருசா பெரிய வாக்கு சதவீதம் பெருசா ஒண்ணும் கிடையாது. ம், ம். ஆனா, இந்த தேர்தல்ல திரும்ப அவரு வந்து எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா, உடனே எப்பயுமே ஒரு தெளிவான பேச்சு, தெளிவான முதிர்ச்சி, எல்லாருக்குமே அதிகாரியில இருந்து எல்லாருக்குமே அவரோட முடிவு ஸ்பீச் வந்து எடுக்கக்கூடியது. கலைஞர், வைகோ அதுக்கப்புறம் திருமா. இந்த பேட்டர்ன் தான் அரசியல், தமிழக அரசியல்ல வந்து ஒரு முடிவெடுக்கும் திறன், ஒரு பேச்சு, அவர் பேச்ச கேட்டா குழப்பமே இல்லாத ஒரு பேச்சா இருக்கும். ஆனா, அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு திருமாவுடைய பேச்சு வந்து எல்லா இடத்துலயுமே புரிஞ்சிக் கொள்ளக்கூடியதா இல்ல. ம், ம், சிபிஐ பார்க்குறாரு, சிபிஎம் பார்க்குறாரு, அவங்க போறாங்களான்னு பார்க்குறாரு, ஜன்னல்ல வருதான்னு பார்க்குறாரு, ஜன்னல் வழியா எட்டி பார்க்குறாரு, ஹோட்டலுக்கு வர வேணான்றாரு, இல்ல ஆதவர்ஜனா வந்துட்டு போறான்றாரு, டெடன்ட் ஹோட்டல்ல தங்கிறான்றாரு, சோபா போகும்போது கம்முன்னு இருக்காரு. அப்புறம் இப்ப சொல்றாரு சோபா வந்து நாங்க முன்னாடியே ஆர்டர் கொடுத்ததுன்றாரு. ம். அதுக்கப்புறம் டெல்லிக்கு போயிட்டாரு. அவங்களாம் சந்திச்சு இவங்களும் சந்திச்சு இல்ல தலைவர் டெல்லியில இல்ல, நாளைக்கு தான் வரேன்றாரு. திரும்ப கூட்டிட்டு வர்றாரு. திரும்ப வேளச்சேரியில வந்து விஜய் வராரு. அன்னைக்கு வேளச்சேரியில வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தாவேக்கால பேசினது என்னன்னா, ஆ. அடிமட்டம் அடிமட்ட தொண்டர் விசிகால இருக்கவங்க அனைவருமே, அண்ணா உண்மையாலுமே ஓட்டு போட்டு தான் நான் ஜெயிச்சாங்க மக்கள். ம். என்னன்னா வேளச்சேரிக்கு வராருன்ட்டு இந்த கிண்டில இருந்து டிராபிக் அவ்வளவு தூரம் அந்த சின்ன குறுகலான சந்துக்குள்ள அவர் வந்து அந்த நீங்க பாக்குறீங்க மேல இருந்து இறங்கி வந்து அந்த கம்பி போட்ட ஜன்னல்ல இருந்து அந்த இடத்துக்கு நானே ஆபீஸ்க்கு நிறைய முறை போயிருக்கேன். ம், ம். நிறைய முறை போயிருக்கேன். வேளச்சேரி ஆபீஸ். வேளச்சேரி ஆபீஸ்க்கு அது இப்ப அந்த ஸ்கூல் மாதிரி கட்டிட்டு அதுல ஆமா, தங்குறாரு அவரு. ம். அந்த அவர் நினைச்சா ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா தன்னை தேடி வரவங்களுக்கு கட்சி அலுவலகத்துக்கு வர சொல்லியிருக்கலாம் அசோக் நகருக்கு. ம். அங்க சில கட்டிட பணிகள் நடந்துகிட்டு இருக்கனால இவர் இங்க வர சொன்னார். ஆனா அந்த இடத்துல ஸ்தம்பிச்சு போச்சு, அந்த ஏரியாவே ஸ்தம்பிச்சு போச்சு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.